இன்றைக்கு ஒரு விசேஷமான செய்தியோடு கூட ஆண்டவர் வர கிருபை கொடுத்தார். நம்முடைய கண்கள் என்ன செய்ய வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 2 கண்ணும் எப்படி மாறணுமாம்? திறக்கப்பட்டு பிரகாசமான கண்களாக என்ன செய்யணும்? மாறணும். நிறைய நேரம் நம்முடைய கண்களை வைத்து என்ன செய்கிறோம்? சாதாரண காரியங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் கண் என்ன செய்யணும்? பிரகாசமாய் மாறணும். வாசிக்கலாம். சங்கீதம் 119:18. சங்கீதம் 119:18. உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை திரும்ப ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. இந்த வேத புத்தகம் எப்படிப்பட்டது? வேத புத்தகம் முழுவதும் அதிசயங்களும் அற்புதங்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிற புஸ்தகம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்க விடாதபடி சாத்தான் என்ன செஞ்சிருவான்? நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்து விடுவான். ஏராளமான அற்புதங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏராளமான சரித்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாய் நடந்த சம்பவங்கள் ஏராளமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சாதாரணமான காரியமா? செங்கடல் 2ஆக பிரிக்கிறது சாதாரணமான காரியமா? சாதாரணமான காரியம் கிடையாது. அசாதாரணமான காரியங்கள். அதே போல் யோர்தான் ஆசாரியர்களுடைய கால்கள் பட்ட மாத்திரத்திலே அது என்ன செய்ததாம்? 2ஆக பிரிந்து ஓடினது. இதெல்லாம் சாதாரணமான காரியமா? இதெல்லாம் அசாதாரணமான காரியங்கள். இதெல்லாம் வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிறது. மரித்தோரை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். மரித்து 4 நாள் ஆன லாசருவை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பினார். ஆனால் இன்றைக்கு ஆண்டோடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் என்ன செய்கிறதில்ல? இந்த ஆண்டோடைய மகத்துவம் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிற காரியங்களை, வேதத்தின் காரியங்களை நம்முடைய கண்கள் என்ன செய்யறதில்லை? சரியாக பார்க்கிறதில்லை. ஹல்லேலூயா. அப்படித்தானே? நம்ம வேதத்தில் இருக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்முடைய கண்ணு பார்த்துச்சுன்னா, நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு நம்முடைய கண்ணு பார்த்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? கவலைப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், எதை பற்றியும் என்ன செய்ய மாட்டோம்? டென்ஷன் ஆகிட்டே இருக்க மாட்டோம். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அவர் எவ்வளவு அற்புதங்களை செய்ய. அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுறாரு, நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொரு நாள் இந்த ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரே, உங்கள் வேதத்தில் இருக்கிற அதிசயத்தை நான் பார்க்கணும். எனக்கு இருக்கிற குறைவை நான் பார்த்து நான் சோர்ந்து போக கூடாது. உம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது? உம்முடைய வேதத்தில் என்ன அதிசயத்தை வைத்திருக்கிறீங்க? அதை என்னுடைய கண்கள் பார்க்கணும். அதற்கு என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆனால் நாம் வேதத்தில் இருக்கிற அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன செய்யும்? அதற்கும் அதிகமாய் நடக்கும். ஏசப்பா என்ன சொன்னாங்க? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதே செய்வான், அதை காட்டிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம ஏசப்பாவை விட பெரிய காரியங்களை செய்வோன்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கணும், அதெல்லாம் நம்பணும். அதுக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதனால தான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உற்சாகமாக அவர் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். இன்னும் நமக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம கண் எதை பார்க்குது தெரியுமா? நமக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கிறது, நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்க்குது. பிசாசு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவர்களுடைய கண்களை என்ன செஞ்சிட்டானா? குருடாக்கி விட்டான். எதுக்கு குருடாக்கி விட்டான்? சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு, மெய்யான தெய்வத்தை அறிய விடாதபடிக்கு, மெய்யான சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு அவர்களுடைய கண்களை பிசாசு அவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு நம்முடைய கண்களை அநேக நேரங்களில் பிசாசு என்ன செய்கிறான்? குருடாக்குகிறான். ஹல்லேலூயா. ஆண்டோடைய மகத்துவங்களை நாம் பார்க்க முடியாதபடி, ஆண்டோடைய செயல்களை நாம் பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. சவுல் அநேக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களை சிறைச்சாலையில் கொண்டு போட்டு அப்படி போய்கொண்டு இருக்கும்போது அந்த சவுலை என்ன செய்தது? ஒரு ஒளி தொட்டது. அந்த வெளிச்சம் அவர் மேலே பட்ட உடனே என்னாச்சு? அவரால் எழும்பவே முடியல, அவரால் கண்ணை திறந்து பார்க்க முடியல, எதுவுமே தெரியல. அந்த ஆண்டோடைய வல்லமை அவரை தொட்ட உடனே அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. அதன் பின்பு ஜெபம் பண்ணின பின்பு அவருடைய கண்கள்லேருந்து என்ன விழுந்துதான்? மீன் செதில் போன்ற காரியங்கள் விழுந்ததான், கண்ணிலேருந்து விழுந்துச்சான்.
அது விழுந்த பிறகுதான் அவருடைய கண்கள் என்ன செய்தது? திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த பழைய சவுலாக அவர் இருக்கவில்லை. அதன் பின்பு எப்படி மாறினார்? பவுலாக மாற்றப்பட்டார். அவர் வல்லமையான காரியத்தை ஆண்டவருக்கு செய்யும்படியாய் அவர் வல்லமையாக எழும்ப ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்ணிலே நிறைய செதில் என்ன செய்து இருக்கு. பிசாசு வச்சிருக்கிறார். நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய மகத்துவங்களை பார்க்க விடாதபடி, ஆண்டவருடைய காரியங்களை பார்க்க விடாதபடி கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதே போல பரலோக ராஜ்யத்தின் காரியத்தை அறிய விடாதபடி, பரலோக ராஜ்யத்தை பார்க்க விடாதபடி, நீ எல்லாம் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிற, நீ எல்லாம் பரலோகத்துக்கு போவியா அப்படின்லாம் பிசாசு என்ன செய்வான்? கண்ணை குருடாக்கிடுவான். கேட்பான், அவங்கக்கிட்ட கேட்பான், நீ எல்லாம் பரலோகத்துக்கு போவியா, நீ எல்லாம் என்ன ஓட்டம் ஓடுற அப்படின்னு கண்ணை குருடாக்கி. அப்போ கண்ணு திறந்திருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு நித்திய ராஜ்யத்தை அவர் எனக்கு சுதந்தரித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு பரலோக தரிசனங்கள் ஆண்டவர் கொடுக்கிறார். மனக்கண்களில் பரலோகத்தை எத்தனை பேர் பார்க்குறீங்க? அப்படிப்பட்ட கண்களாய் நம்முடைய கண்கள் மாறணும். அந்த உலகத்தையே பார்த்துட்டு, இந்த உலகத்தின் காரியங்களே பார்த்து சோர்ந்து போய் அழுது கொண்டு இருக்கிறவர்களாய் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த மனுஷனுடைய கண்கள் பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறதோ அந்த மனுஷன், நான் சொல்கிறேன், அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அவன் சோர்ந்து போகவே மாட்டான். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய கண்கள் எதை பார்க்கிறது? பரலோக ராஜ்யத்தை பார்க்கிறது, பரலோக ராஜ்யத்தின் மகிமை பார்க்கிறது. ஸ்தேவானை கல்லெறிஞ்சாங்க. ஸ்தேவானை கல்லெறிஞ்சு அவர் சாக போறாரு. அப்போ முழங்கால நின்று ஜெபிக்கிறாரு. யாருக்காக ஜெபிக்கிறாரு? அவரை கல்லறிந்தவங்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்க, இவர்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவரை கல் எறிஞ்சவங்க அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? அவங்க இந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போயிடுவாங்களே, அந்த பாரம் அவருக்கு. அவர் எதை பார்த்து கொண்டிருந்தார்? அந்த பரலோக மகிமையை பார்த்து கொண்டிருந்தார். பரலோகத்தில் சிங்காசனத்தில் ஆண்டவர் இருக்கிறத பார்க்குறாரு, தேவ தூதர்களை பார்க்கிறாரு, பரலோக மகிமையை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் மேலே என்ன உழுது? கல் உழுந்துட்டே இருக்கு, அடிபட்டு கொண்டே இருக்கிறார், வேதனை அடைந்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இவருடைய கண் எங்கே இருக்கு? பரலோகத்தின் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், பிரச்சனைகள் எல்லாம் வந்தாலும் அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடும் தெரியுமா? அப்படியே உதறி போட்டுட்டு நம்ம கண்ணு பரலோகத்தில் இருந்துச்சுன்னா, பரலோக மகிமே நம்முடைய கண்கள் பார்க்குமானால், இந்த உலகத்தின் பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஒன்றும் நமக்கு பெரிதாக தெரியாது. பரலோகத்தின் மகிமை தான் பெருசாக தெரியும். அவருக்கு தெரியும், ஸ்தேவானுக்கு தெரியும், இப்போ இவங்க எல்லாம் என்ன கல்லடிச்சு என்னை கொன்னுருவாங்க, ஆனால் நான் எங்கே போக போகிறேன்? அந்த தேவ தூதர்களின் மடியில் போகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த பரம தரிசனம் உடையவங்களா இருக்கிறீங்களா? இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தின் தரிசனத்தை உடையவங்களா இருக்கிறீங்களா? இல்லை சின்ன சின்ன காரியங்கள் அட்டி ஓதா இதெல்லாம் பார்த்து ஆண்டவருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அப்படின்லாம் கேட்குறீங்களா? அப்படியெல்லாம் நம்ம கேட்கவே கூடாது ஒரு நாள். ஏனென்றால் நமக்கு அவர் நித்திய ராஜ்யம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அதற்காக தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அதில் வருகிற பாடுகள் போராட்டங்கள் எல்லாம் அந்த பரலோக தரிசனத்தை நாம் உடையவர்களாக இருப்போமானால் அதில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. அதில் பெருசாக நமக்கு தெரியாது. நம்ம அடிக்கிறவர்களுக்காக நம்ம என்ன செய்வோம்? ஜெபிப்போம். அந்த ஸ்தேவானை அடித்தவர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அவங்க என்ன செய்கிறன்னு தெரியாமல் செய்கிறாங்க, அவர்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவரை துப்பினவங்க, அவரை அடித்தவங்க, அவருக்கு விரோதமாக எழும்பினவங்க எல்லாருக்காகவும் இயேசு என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார். எதற்கு ஜெபித்தார்? அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏன் அறியாமல் செய்கிறாங்க? அவங்க கண்களை எல்லாம் பிசாசானவன் என்ன செய்து வைத்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அவங்க மனக்கண்களை குருடாக்கப்பட்டு இருக்கிறது, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறபடினால தான் அந்த நித்திய மகிமையை பார்க்க முடியவில்லை. அவர் ராஜாதி ராஜா என்பதை அவர்களால் பார்க்க முடியவில்லை. இயேசு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் என்று அவர்களால் பார்க்க முடியவில்லை. அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு நம்முடைய கண்கள் பிரகாசமுள்ள பவுல் தான் எழுதுறாரு. எபேசியர் 1:19 வாசிங்க. ஆண்டவரிடத்தில் மகா மேன்மையான காரியங்கள் இருக்கிறது, அதை நாம் அறிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சபைகளுக்காக ஜெபித்தார், அவரால் உருவாக்கப்பட்டவர்களுக்காக ஜெபித்தார். அவங்க எல்லாம் என்ன செய்யணும்? அவங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேண்டும். எதற்காக வேண்டும்? அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகள், மகா மேன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும்
காண்கிற கண்கள் அவர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் அதற்காக ஜெபித்தார். இன்றைக்கு நம்மளும் அதுக்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னுடைய கண்களை பிரகாசமாக மாற்றுங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்களும் நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கட்டும், நீர் வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்கட்டும். பிசாசு என்னுடைய கண்களை குருடாக்கி போடக்கூடாது. சின்ன சின்ன காரியங்களெல்லாம் காண்பித்து இதெல்லாம் உனக்கு அந்த பெரிய ஆசீர்வாதம்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி பிசாசு என்னுடைய கண்களை குருடாக்கி போடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் பிரகாசமுள்ள மனக்கண்களை என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை நான் பார்க்கணும், எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை பார்ப்பதற்கு? ஹல்லேலூயா. நாம் விரும்பி கேட்டோம், ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார்? நம்முடைய கண்களை பிரகாசம் உள்ளதாய் மாற்றி நமக்காக அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு என்ன செய்வார்? காண்பித்து கொடுப்பார். டிஎல் மூடி என்ற ஊழியக்காரர் அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் நல்ல ஒவ்வொரு நாளும் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லிடணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப வாஞ்ச. யாருக்காவது போய் சொல்லிட்டு இருப்பார், யாரையாவது ஆண்டவருக்குள்ளே நடத்திட்டு இருப்பார். அது மாத்திரம் இல்லை, மரிக்கும் தருவாயில் இருக்கிறாங்க இல்லை, சாக போகிற கிடக்கிறவங்கள பார்த்துட்டாருன்னா அவருக்கு உடனே போய் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படி மாற்றிடுவார். அந்த மரிக்கும் முன்பதாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி, ஏன்னா அவங்க பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி இயேசுவை குறித்து சொல்லி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி அந்த நேரத்தில் நடத்திடுவார். நிறைய யுத்தங்கள் நடக்கும்போது யுத்த வீரர்கள் எல்லாம் மரிக்கும் தருவாயில் இருக்கிறவங்கள போய் அந்த யுத்த களத்தில் போய் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுவார். மரிக்கும்போது அவங்க சந்தோஷமாக மரிக்கும்படியே நிறைய காரியங்களை செய்வார். ஒரு நாள் அவர் அப்படி சொல்லி கொண்டிருக்கும்போது ஒரு மனுஷன் சொல்கிறான்னா, சாக போகிற ஒரு மனுஷன் இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாராம். உடனே எல்லாரும் வந்து பார்த்தாங்களாம், என்னாச்சு? இதோ இருக்கிறேன்னு சொல்றியே என்ன அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னாராம், நான் பரலோகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், பரலோகத்தில் என்னுடைய பேரை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, என்னுடைய பேர் அங்கே கூப்பிடப்படுகிறது, அதனால தான் நான் இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அது அப்படியே சொல்லி இதோ இருக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவர் மரித்து போனார். ஹல்லேலூயா. அப்படி தான் பரலோகத்தின் மகிமையை பார்க்கும்போது இந்த உலகத்தின் பாடுகள் வேதனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஹல்லேலூயா. இன்றைக்கி பரலோக தரிசனத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என்னுடைய கண்ணை மாற்றுங்க, என் கண்ணு சரியில்லை, நிறைய நேரம் என் கண் எதை தான் பார்க்குது? உலக பிரகாரமான காரியத்தை தான் பார்த்து. உன் குடும்பத்தில் இதெல்லாம் பிசாசு சொல்லுவான். உன் குடும்பத்தில் உன் பிள்ளை இப்படி இருக்குது பார்த்தியா, உங்கள் கணவர் இப்படி இருக்கார் பார்த்தியா, உன் குடும்பத்தில் இந்த ஆள் இப்படி இருக்கார் பார்த்தியா, இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ உங்கள் கண்ணு என்ன செஞ்சிடும்? குருடாக்கப்பட்டுரும். நீங்கள் உடனே என்ன சொல்லணும்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் யாரை மாற்ற முடியும்? என் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உள்ளவங்க சொல்லுவாங்க. கண்கள் குருடாக்கப்பட்டுருச்சுன்னா நம்ம உலகத்தின் கவலைகள் பாரங்கள் இதெல்லாவற்றையும் பார்த்து, பிசாசுடைய திட்டமே அதுதான், நம்மை சோர்ந்து போக பண்ண வேண்டும். உலகத்தின் மாய்மாலங்களை காட்டி, வேதனையான காரியங்களை காட்டி, உனக்கு ஒன்றும் நடக்காது, அவங்களுக்கெல்லாம் நடக்கும், உனக்கு நடக்காது, உன் பிரச்சனை தீராது, இப்படியெல்லாம் சொல்லி பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருப்பான். அப்போ தான் என்ன சொல்லணும்? அதான் வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும் ஆண்டவரே. நான் வேதத்தில் இருக்கிற மகத்துவங்களை பார்த்து நான் அதை அறிக்கையிடணும். என் குடும்பத்தின் சூழ்நிலையை பார்த்து அல்ல, என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பார்த்து அல்ல. நான் வேதத்தில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, என்ன அற்புதத்தை எல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, அதை பார்த்து நான் அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க அறிக்கையிடுவீங்க, நான் பிசாசு உங்க கண்ணை என்ன செய்ய முடியாது? குருடாக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய அவன் ஜனங்களுடைய கண்களை என்ன செய்ய, அதனால தான் சுவிசேஷம் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. அவங்க கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல இருக்க அவங்க மயக்கத்தில் இருக்கிறாங்க. மயக்கம் தெளியணும்னு ஜெபம் பண்ணணும். பிசாசு அவங்கள மயக்கி வச்சிருக்கிறான், கண்களை குருடாக்கி மயக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் எதையோ தேடி போகிறாங்க, ஆண்டவரை தேடி வராதபடி, ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு கண்கள் தெளிவாக்கப்பட்டதென்றால் அவங்க சத்தியத்தை தேடி வருவாங்க. ஹல்லேலூயா. எலிஷா தீர்க்கதரிசி அந்த சீரிய நாட்டு ராஜா செய்கிற காரியங்கள் எல்லாம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு என்ன செஞ்சிருவார்? சொல்லிடுவார். எங்கெல்லாம் பாளையம் இறங்க போகிறார், இஸ்ரவேல் ராஜா எங்கெல்லாம் யுத்தத்துக்கு வரப்போகிறார், எங்கே வந்து இறங்க போகிறான்னு சொல்லி எலிஷா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். இவர் என்ன செஞ்சிருவார்? இந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்லிடுவார், நீ அந்த இடத்துக்கு போகாத, அங்கே யார் வரப்போகிறது? அந்த சீரிய நாட்டு மன்னன் வரப்போகிறான், யுத்தத்துக்கு வரப்போகிறான், அந்த இடத்துக்கு போகாத அப்படின்னு சொல்லிடுவார். அப்படி சொல்லி பல நேரங்களில் இந்த எலிஷா தீர்க்கதரிசி இந்த இஸ்ரவேல் ராஜாவை என்ன செஞ்சிட்டாரு? தடுத்து போட்டார். அப்போ இந்த சீரிய ராஜாவுக்கு ஒரே குழப்பம்,
என்னடா இது, நம்ம பிளான் பண்ணுற இடத்துக்கெல்லாம் இந்த ராஜா வரமாட்டேன்றான், அங்கெல்லாம் நமக்கு யுத்தம் பண்ண முடியல, எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜனங்கள் சொல்கிறாங்க, அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அந்த தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் என்ன செய்வார், வெளிப்படுத்தி கொடுப்பார். நீ எங்கே பாளையமிறங்க போகிறேன்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி சொல்லிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னபடினால இந்த ராஜா என்ன செய்கிறான், பெரிய இராணுவம், அவனுடைய தேசத்தில் இருக்கிற இராணுவங்களையும் படைகளையும் அனுப்பி இந்த எலிஷா இருந்த அந்த மலையை சுற்றிலும் என்ன செய்கிறாங்க, பயங்கரமான இராணுவ படைகள் நிற்கிறது, எல்லாம் சுற்றி நிற்கிறது. அப்போ இந்த எலிஷாவும் காலையில் யாரும் எழும்பி பார்க்கிறது, அவனுடைய வேலைக்காரன் கேயாசியும் எழும்பி பார்க்குறாங்க. பார்த்தா என்ன இருக்குது, படைகள் எல்லாரும் இந்த எலிஷா தீர்க்கதரிசியை பிடிக்க வந்திருக்காங்க. இப்போ இந்த வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, நம்ம எல்லாம் என்ன செய்ய போகிறோம், இவ்வளோ இராணுவம் வந்து நிற்கிது, இவ்வளோ படம் வந்து நிற்கிது, நம்மளை பிடிச்சிட்டு போகிறதுக்கு இனி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்துலேயும் சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நடக்குமா, நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறியே, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் மாறுமா? இப்போ என்ன ஜெபிக்கணும், நம்ம என்ன ஜெபிக்கணும், ஆண்டவரே இவங்க கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை இவங்க பார்க்கட்டும் ஆண்டவரே, அவங்க உம்முடைய அற்புதங்களை பார்க்கட்டும், இவங்க கண்களை திறந்தலாம். எலிசா ஜெபிக்கிறாரு, இவன் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர் பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ வல்லமையுள்ள ஆண்டவர். முதல்ல இந்த வேலைக்காரனுடைய கண் எதை தான் பார்த்துச்சு, சாதாரண ராஜாவுடைய ரதங்களையும் குதிரை வீரரையும் பார்த்துச்சு. ஆனால் எப்போ அந்த எலிஷா தீர்க்கதரிசி ஜெபிச்சாரோ, இவன் கண்ணை தரைங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்ச உடனே எதை பார்க்குது, ஆண்டவருடைய அக்கினி ரதங்களையும் அக்கினி மயமான குதிரைகளும் அந்த மலையை சுற்றிலும் நிற்பதை பார்த்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதென்றால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து பயந்து கொண்டிருக்க மாட்டோம். நமக்கு ஒரு அக்கினி ரதம் உண்டு, அக்கினி குதிரைகள் உண்டு, நமக்கு அக்கினி மயமான தேவ தூதர்கள் நமக்கு இருக்கிறாங்க, நமக்கு நல்ல பாதுகாப்பு ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பட்டயத்தோடு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க நமக்கு. இதெல்லாம் நம்ம கண்ணு திறந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், பார்ப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் என்ன செய்யணும், திறக்கப்படணும். நம்முடைய கண்கள் இந்த எலிஷாவின் வேலைக்காரரை போல உலக பிரகாரமான காரியங்களை தான் நிறைய நேரம் என்ன செய்யுது, ஐயோ இவங்கெல்லாம் எனக்கு விரோதமாக வராங்களே, இந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு விரோதமாக இருக்கிறதே, இதைத்தான் நம்முடைய கண்கள் பார்க்கிறது. ஆனால் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற காரியங்களை நம்முடைய கண்கள் பார்க்குமானால் நாம் என்ன செய்வோம், ஆண்டவருக்காக இன்னும் வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியங்கள், நமக்காக வைத்திருக்கிற பாதுகாப்பு, நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா நிச்சயமா நான் சொல்றேன் அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் நமக்கு கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதுக்காக என்ன செய்யுங்க, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த எலிஷாவின் வேலைக்காரன் முதல்ல பார்த்தது மாதிரி என்னுடைய கண்ணு பார்க்க கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து தான் செத்துட்டு இருப்பீங்க. ஆனால் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் உங்களுக்குள்ள நல்ல தைரியம் வரும், நல்ல விசுவாசம் வரும். எனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது, ஹல்லேலூயா, எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்வீங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த ராஜாவுக்கும் பயப்பட மாட்டீங்க. அது எப்படிப்பட்ட பலவானாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரும். மனக்கண்கள் திறக்கப்படுமானால் இன்றைக்கு அந்த வேலைக்காரன் பார்த்தது போல நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படணும். அக்கினி மயமான ரதங்கள் குதிரைகள் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். உலக மனுஷனிடத்தில் இருக்கிறதை காட்டிலும் அதெல்லாம் மாம்சபுயம். ஒரு ராஜா சொல்லுவார், அதெல்லாம் மாம்சபுயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சபுயம் என்ன செஞ்சிரும், ஒளிந்து போய்விடும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய யுத்தம் நடக்கும்போது அது பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் சமூகத்தில் காத்திருங்க. ஜனங்களிடத்தில் யுத்தம் பண்ண போகாதீங்க. உங்களுக்காக ஆவிக்குரிய மண்டலமே இருக்கிறது, பெரிய சேனை இருக்கிறது. பரலோகத்தில் ஏராளமான சேனைகள் நமக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யுத்தத்துக்கு நிறைய சேனையெல்லாம் பயன்படுத்தினார். அது என்ன சேனையெல்லாம் பயன்படுத்தினார்னா அதெல்லாம் சாதாரணமானது தான். அதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் என்னுடைய சேனையாக இருக்கிறது. என்னெல்லாம் பயன்படுத்தினார் யுத்தத்துக்கு, வெட்டுக்கிளி, குளவி, பேனு, இதெல்லாம் பேனெல்லாம் ஆண்டவருடைய சேனை தானே. தவளை,
பார்வோனுக்கு விரோதமாக ஆண்டவர் அனுப்பினார்ல, இஸ்ரேல் ஜனங்கள் வீட்டில் என்ன செய்யலை, வரவே இல்லை. ஒரு தவளை கூட வரல, ஒரு பேன் கூட வரல. இதெல்லாம் ஆண்டவருடைய சேனைகள். இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் வச்சு? அதே மாதிரி கல்மழை, அதே போல் இடி மின்னல். காலையில் ஒரு வசனம் படித்தேன், அந்த இடி மின்னல் எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், ஒரு வழியை வச்சிருக்கிறார். மின்னலுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது அவருடைய ஞானம். அவ்வளோ யோபில் எழுதப்பட்ட அவ்வளோ பெரிய ஞானம். அந்த மின்னலுக்கு வழியை உண்டாக்கி அதில் சிலதை என்ன செய்கிறாராம், தண்டனையாக வச்சிருக்கிறாராம். சிலதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாராம். அப்படி மின்னலை கூட ஆண்டவர் வழியை உண்டு பண்ணி எதை அடிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டு, அதெல்லாம் ஆண்டவருடைய சேனைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய சேனையில் வைத்திருக்கிறார். அதனால என்ன செய்யாதீங்க, நமக்காக ஆண்டவர் வழக்காடணும்னா, நமக்காக யுத்தம் பண்ணணும்னா ஆண்டவர் எதையும் என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். நமக்கு என்ன தேவை, நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணுவார், ஆண்டவர் எப்படி செயல்படுவார் என்பதை நம்முடைய மனக்கண்கள் கண்டது என்றால் நாம் பயப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த மோசேயும் யோசுவாவும் அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை நடத்தி சென்று கொண்டு வர முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு இருந்த பலன் கிடையாது, அவர்களுக்கு இருந்த சேனை கிடையாது. அவங்க போகும்போது கத்தி எடுத்துட்டு போல. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் அந்த எகிப்தை விட்டு புறப்படும் போது அவங்க கையில் யுத்தம் பண்ணுவதற்கு எந்த ஆயுதமும் கையில் இல்லாமல் இருந்ததாம். ஹல்லேலூயா. ஒரு ஆயுதம் கூட கையில் இல்லையா? அப்போ எப்படி அத்தனை ராஜாக்களை தோற்கடித்தார்கள்? நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். 31 ராஜாக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். 31 ராஜாக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் அவங்கள தோற்கடிச்சாங்க இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க கையில் என்ன கிடையாது, யுத்த ஆயுதங்கள் கிடையாது, கத்தி கிடையாது, துப்பாக்கி கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்த, மோசே யோசுவாவுடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தபடினால தான் அவர்களை நடத்தி செல்ல முடிந்தது. கையில் கத்தி இல்லாமல், ஆயுதம் இல்லாமல் அத்தனை ராஜாக்களை முறியடிக்கும்படி ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக ஆண்டவர் பல சேனைகளை வைத்திருக்கிறார். எனக்காக ஆவிக்குரிய மண்டலத்தில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா. கவலைப்பட மாட்டேன். எனக்காக ஒரு ஆண்டவர் இருக்கிறார், எனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா, எனக்கு ஒரு பரலோகம் இருக்கிறது, என்னோடு கூட நிற்பதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ தூதர்களின் சேனைகள் இருக்கிறது, எனக்காக யுத்தம் பண்ணுவதற்கு, எனக்காக வழக்காடுவதற்கு. எனக்கு ஒரு பெரிய பரலோகமே இருக்கிறது. அப்ப ஏன் நான் சோர்ந்து போகணும்? ஹல்லேலூயா. பரலோகத்தை நினைச்சிங்கன்னா நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். அவர் போஷிப்பார், உடுத்துவிப்பார். அந்த காக்காவெல்லாம் எவ்வளோ அழகாக நடத்துகிறார், இந்த குருவியெல்லாம் எவ்வளோ அழகாக நடத்துகிறார், அதெல்லாம் போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார். எல்லாம் அழகழகாக இருக்குது, வித்தியாசமாக அழகாக இருக்குது, எல்லாம் ஒரே போல் இருக்குது. நம்ம தான் என்ன செய்கிறோம், கவலைப்பட்டு சோர்ந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போனது போல் என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு பரமபிதா இல்லாதது போல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனை காட்டிலும் நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். காரணம் என்ன தெரியுமா? நாம் மரித்து உயிரோடு கூட எழும்பின ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும், மரணத்தையும், பாதாளத்தையும், வியாதியையும், சாபங்களையும் எல்லாவற்றையும் ஜெயித்து இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிரோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது நம்ம ஏன் சோர்ந்து போகணும், ஏன் கவலைப்படணும்? நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் என் கண்ணை திறந்து விட்டுருங்க ஆண்டவரே, பிரகாசமுள்ள மனக்கண்கள் எனக்கு தாங்க. எது இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நான் பார்க்கக்கூடாது. எனக்காக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, எனக்காக நீங்கள் என்ன ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கீங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எழுதியிருக்கிறபடி அது என்ன செய்யலையா, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் நம்ம பார்க்கல, ஏராளம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் சில காரியங்களை நம்ம அனுபவிக்க மாட்டோம், ஆனால் பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், இதெல்லாம் உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைத்தவை. ஹல்லேலூயா. இதெல்லாம் உனக்காக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறீங்களா? பரலோகத்துக்கு போன நீங்கள் சந்தோஷப்படணுமா? அப்போ பரலோகத்தில் என்ன செய்யுங்க, பொக்கிஷத்தை சேருங்க. இந்த உலகத்தில் கள்ளனும் திருடனும் என்ன செஞ்சிருவான், திருடிட்டு போயிடுவான். ஆனால் பரலோகத்தில் சேர்த்து வைக்கும்போது, பரலோகத்துக்கு போகும்போது மிகுந்த சந்தோஷத்தை நாம் காண்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் உங்கள் கண்ணு பார்க்கட்டும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து சோர்ந்து போனீங்களா? இன்றைக்கி கேளுங்க, ஆண்டவரே எனக்காக நீர் எவ்வளோ காரியங்களை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் பார்க்கட்டேன் ஆண்டவரே. இதெல்லாம் சின்ன சின்ன அற்ப காரியத்தெல்லாம் பார்த்து நான் சோர்ந்து போகாதபடி
எனக்காக நீர் வைத்திருக்கிற நன்மைகளை நான் பார்த்து சந்தோஷப்படட்டும். ஹல்லேலூயா. எனக்காக நீர் வைத்திருக்கிற ஏராளமான காரியங்களை நான் பார்க்கட்டும். என் கண்ணை திறந்துருங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் செய்வார். என்ன செய்வார்? உங்களுக்கு காமிப்பார். பாரு, உனக்கு இதெல்லாம் எவ்வளோ வச்சுருக்கேன் பாரு. அப்போ தான் நீங்கள் யோசிப்பீங்க, ஓ இதெல்லாம் இருக்குதா, இந்த சின்ன காரியத்தெல்லாம் பார்த்து நான் சோர்ந்து போனேன்னு சொல்லி என்ன செய்வீங்க, நினைப்பீங்க. இன்றைக்கு ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த கண்ணை திறந்துருங்க ஆண்டவரே, எனக்காக நீங்கள் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க அதெல்லாம் நான் பார்க்கட்டும், அதை எனக்கு சொல்லித்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தெரு பேரை கூட சொல்லுவார், வீட்டு அட்ரஸை கூட கொடுப்பாரு. பைபிளில் கூட எழுதியிருக்கா இல்லையா? சவுல் கண்ணு தெரியாமல் இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், இந்த தெருவில் இந்த வீட்டுக்குள்ளே சவுல் இருக்கிறான் அப்படி சொன்னாரா இல்லையா? அதே போல் நமக்கும் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்கே வச்சிருக்கிறேன்னு கூட என்ன செய்வார், சொல்லுவார். ஹல்லேலூயா. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் எனக்கு காண்பீங்க, என்னுடைய கண்களை திறந்தருளுங்க, எனக்காக நீங்க என்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறீங்க அதையெல்லாம் நான் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை எனக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். என்னாகமம் 24வது அதிகாரம். அந்த அதிகாரத்தில் நீங்க வாசிச்சீங்கன்னா, இந்த பிளேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக போகிறான். அந்த ராஜா பணம் கொடுத்து இவனை என்ன செய்கிறான்ப்பா, நீ வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிச்சிடணும், நீ சபிச்சா அவங்க சபிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் கூட்டிகிட்டு போனால் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிற அவன் போய் நின்று அவனுக்கு கண்ணை ஆண்டவர் திறந்துட்டாரு. எப்படி திறந்துட்டாரு? அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது இஸ்ரவேலே அவன் சபிக்கணும்னு வாயில் வார்த்தை எடுத்தா கூட வரல. காரணம் என்ன? அவன் கண்ணு திறக்கப்பட்டபடினால அவங்கள அழகாக பார்க்குறான். அதனால தான் சொல்கிறான், இஸ்ரவேலே உன் கூடாரங்கள், யாக்கோபே உன் கூடாரங்கள், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் சந்தன மர வாசனை நிறைந்த தோட்டத்தை போலவும் இருக்கிறன்னு சொல்லி அப்படியே சரளமா அடிச்சு விட்டுட்டே இருக்கிறாரு. அந்த ராஜா பார்க்குறான், என்னடா இது, இவனை நான் சபிப்பதற்கு கூட்டிட்டு வந்தா இவன் என்ன செய்யறான், ஆசீர்வாதமா கூறானே அப்படின்னு சொல்லி கேட்டா, என் கண்ணு திறந்துச்சுப்பா. பிளேயாம் சொல்கிறான், என் கண்ணு திறந்துச்சுப்பா. எதுக்கு கண்ணு திறந்துச்சு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன்? அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்கள நான் சபிக்க முடியாது, அவங்க சாபமானவங்க இல்லை. ஹல்லேலூயா. என் கண்ணு ஆண்டவர் திறந்துட்டாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் கண்ணு திறந்ததுன்னா நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை எந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் எப்படி உங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்கள் கண்ணு காணும். ஹல்லேலூயா. கண்ணு திறக்காமல் இருக்கிறபடினால தான் நிறைய நேரங்களில் என்ன செய்கிறோம், நான் உனக்கு உதவாதவன், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பிசாசின் காரியங்கள் நமக்குள்ளே வந்து விடுகிற. நம் கண்ணு திறக்கப்படுமானால், நான் யாருடைய பிள்ளை தெரியுமா? யாருடைய பிள்ளை? ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைன்னா எப்படி நிற்கணும்? தைரியமாக நிற்கணும். இன்னைக்கு உண்மையில் நான் வந்து உட்காந்து எழும்புவேனான்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்தபோது ஆண்டவர் அப்படி பலப்படுத்திட்டார் பாருங்க. அது ஆண்டவருடைய சமூகம் நம்மை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால நம்மை நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. பலவீனமாக ஒன்றுக்குமே உதவாதவங்கெல்லாம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எடுத்து பயன்படுத்துகிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. நான் நினைப்பேன், ஐயோ இன்னைக்கு எப்படி செய்தியெல்லாம் கொடுக்க போகிறேன்னு நினச்சி தான் வருவேன். ஆனால் ஆண்டவருடைய பலன் இறங்கும் போது அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதான் தைரியமாக சொல்லணும், நான் யார் பிள்ளை தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளை. எந்த ஆண்டவருடைய பிள்ளை? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அப்போ எனக்கு இதெல்லாம் சொந்தம். வானம் பூமி சமுத்திரம் எல்லாம் சொந்தம் தானே, அவருடைய பிள்ளை தானேண்ணா. அப்போ அந்த தைரியம் நமக்குள்ளே வரும். ஹல்லேலூயா. கண்ணு திறக்கணும். கண்ணு திறக்க மாட்டேங்குது. நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம், ஐயோ ஒரு கடவுளை வணங்குற மாதிரி ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இல்லாதது போல், நமக்கு ஒரு ஆண்டவர் இல்லாதது போல் என்ன செய்கிறோம், நிறைய நேரங்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள ஒரு தைரியம் எப்போ வரும், நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த உன்னதமான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நாம் நினைக்கும் போதே நமக்குள்ள தைரியம் வந்துடும். அதுக்கு என்ன செய்யணும், நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் என்னுடைய கண்களை என்ன செய்யுங்க, திறந்தருளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாரானால், அதே போல் ஆகார் என்ன செய்தான், இஸ்மவேலை கூட்டு போய் வனாந்திரத்தில் சுற்றி திரிகிறாங்க. சுற்றி திரியும் போது அங்கே அவளுக்கு தண்ணியெல்லாம் காலியாயிடுச்சு. தண்ணி காலியாயிடுச்சு. அடுத்து தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அந்த நேரத்தில் வாழ்கிறான். அழுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அங்கே எழுதப்பட்டிருக்க, அவளுடைய கண்கள் திறக்கப்பட்ட போது, அவள் கண்ணை வேறெடுத்து பார்க்கும்போது அங்கே என்ன இருந்தது,
ஒரு துறவு இருந்தது. ஹல்லேலூயா. தண்ணீர் துறவை கண்டு அந்த தண்ணியை எடுத்து கொடுத்தான். நம்ம கண்ணு அநேக நேரம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பார்ப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்காதபடி என்ன நடக்குது, ஐயோ எனக்கெல்லாம் காலியாயிடுச்சு, அடுத்து எங்கேருந்து வரோன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பக்கத்திலே என்ன வச்சிருப்பாரு, துறவை வச்சிருப்பாரு. நம்ம கண்ணு திறக்காம இருக்கிறதுனால தான் அந்த துறவை நம்ம என்ன செய்யறதில்ல, பார்க்கறது இல்லை. ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பார் என்றால் நாம் பக்கத்திலே இருக்கிற நம்ம பக்கத்திலே தான் ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருப்பாரு, பக்கத்திலே தான் நன்மையை வச்சிருப்பாரு. நிறைய நேரம் பக்கத்தில் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருப்போம். ஏன் ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கல? ஆசீர்வாதத்தை நமக்கு பார்க்க முடியாதபடி பிசாசு என்ன செய்யறான், நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கு. அதே போல ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது அந்த பலி பீடத்துல எல்லாம் வச்சு ஆபிரகாம் விசுவாசத்தோடு என்ன செய்தார், அந்த பலி செலுத்தும்படியே ஈசாக்கை கொண்டு போட்டார். அவருக்கு தெரியும் அதுலேருந்து கூட ஆண்டவர் திரும்பவும் அந்த மகனை திரும்ப கொடுக்க முடியும் என்று தெரியும். அந்த ஆண்டவர் நீ பலியிடாத மகனை நீ ஒன்று செய்யாதே என்று சொல்லும்போது ஆபிரகாம் என்ன செய்தாராம், கண்களை ஏறெடுத்து பார்த்தாராம். ஏறெடுத்து பார்க்கும்போது அங்கே என்ன இருந்தது, ஒரு ஆட்டுக்குட்டி முள்ளில் சிக்கி கொண்டிருந்ததை அவர் கண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலிக்கான ஆட்டை ஆண்டவர் அங்கு வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வேண்டும். நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நாம் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்திலே தான் இருக்கோம், ஆனால் நமக்கு கண்ணு தெரியாமல் போயிடும். கண்ணை யார் குருடாக்கி வச்சிருக்கிறது? பிசாசு நம்முடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். அதெல்லாவற்றை இன்றைக்கு எடுத்து போட்டு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தருளுங்க, எனக்கு நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பார்க்கணும், எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் பார்க்கணும். எப்படி உலகத்தை ஜெயிப்பது? ஆண்டவர் நம்முடைய கண்களை திறப்பாரானால் நாம் உலகத்தை ஜெயித்து விடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் பூட்டப்பட்டிருக்கிறபடினால தான் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியாதபடி, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நாம் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடி அப்படியே கீழே பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ஜான் பனியன் எழுதின மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம் ரொம்ப பைபிளை விட அதிகமாக விற்பனையான புத்தகம். அது அநேகர் வாசித்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த மோட்ச பிரயாணம், ஜான் பனியன் என்ற தேவ மனுஷன், அவர் ஜெயிலில் ஆண்டவருக்காக வாழ்ந்தபோது சிறையில் அடைக்கப்பட்டபடினால அவர் சிறைச்சாலையிலிருந்து எழுதின புத்தகம் அது. அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். நிறைய பேர் போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டே இருக்கும்போது சில பேரெல்லாம் என்ன செய்கிறாங்க, அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. அப்படியே கீழே குனிஞ்சு பார்த்துட்டு முதுகில் ஒரு மூட்டையை வச்சுட்டு குனிஞ்சு பார்த்துட்டு கீழே கிடக்கிற அந்த குப்பையும் இந்த மண் இதெல்லாம் தான் அவங்க கண்ணுக்கு தெரியுது. அவங்க என்ன செய்யலை, கண்களை ஏறெடுத்து மேலே பார்க்கல, மேலே இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்கல, கீழே இருக்கிற பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க, சாக்கடைக்குள்ளேயும் தேவையில்லாத இடங்களுக்குள்ளேயும் என்ன செஞ்சிடறாங்க, போய் விழுந்துடுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்க, கீழானவைகளை பார்க்கிறபடினால் மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலான ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியாதபடி நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறபடினால தான் கீழானவைகளை பார்த்து நாம் ஆசீர்வாதங்களை இழந்து போகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா, என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டதானால் நான் எனக்காக நீர் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். 2 பேர் என்ன செய்கிறாங்க, இயேசு உயிரோடு கூட எழும்பின போது 2 பேர் பேசிகிட்டே போகிறாங்க. பேசிட்டு போகும்போது அவங்க கூட இயேசுவை என்ன செஞ்சிட்டாரு, ஜாயின் பண்ணிட்டாரு. இயேசுவும் ஜாயின் பண்ணிட்டாரு. ஜாயின் பண்ணி அம்மா போகிற சீஷர்கள் ஜாயின் பண்ணி அவங்கக்கிட்ட பேசிகிட்டே போகிறாரு. அவருடைய மரணத்தை குறித்து காரியங்களை குறித்து பேசிகிட்டே போகிறாரு. அங்கே அது வரைக்கும் இயேசுன்னு கண்டுபிடிக்கலை. அங்கே போய் அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவங்களுக்கு கொடுத்து அவர் அப்படியே மறைந்து போகும்போது தான் இயேசுன்னு அவங்க கண்கள் திறக்கப்பட்டு இயேசு என்று என்ன செய்தாங்க, பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அது வரைக்கும் இயேசு கூட இருக்கிறது தெரியல. சில நேரங்களில் அப்படி தான், நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறது தெரியாது. சில நேரங்களில் கடைசியில் தான் என்ன செய்யும், ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதை நமக்கு உணர்வு வர நம்முடைய கண்கள் திறக்கப்படும் போது தான் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்பதை நாம் என்ன செய்வோம், அறிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. அப்போ அவங்க சொன்னாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இல்லை, அந்த அவரோடு கூட பேசிட்டு வந்தது, எவ்வளோ கொழுந்து விட்டு நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ ஆண்டவரோடு கூட இருக்கிற அனுபவம் இருந்தது. ஆனால் எப்போ கண்ணு திறக்கப்பட்டுச்சோ அப்போ தான் இயேசு என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்முடைய கண்கள் திறக்கப்படுமானால் நம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உயிரோடு கூட இருக்கிற இயேசுவை நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. அவர் நமக்காக செய்கிற காரியங்களை நாம் பார்ப்போம், நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பார்ப்போம். எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? எழுப்பி நின்று நான் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தருளுங்கன்னு சொல்லி கேட்க போகிறீங்க. எல்லாரும் கேட்க போகிறீங்க. ஹல்லேலூயா.
தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தரலும். ஒரு நிமிஷம் ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, வேதத்தில் எவ்வளவோ மகத்துவங்களை எழுதி வைத்திருக்கிறீங்க, எத்தனையோ காரியங்களை எழுதி வைத்திருக்கிறீங்கப்பா. இதெல்லாம் பார்க்காதபடி என்னுடைய கண்களை சத்துரு குருடாக்கி வச்சிருக்கிறான்ப்பா. அநேக நேரங்களில் இந்த கண்கள் திறக்காதபடி குருடாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயாப்பா. என்னுடைய கண்களை திறந்தரலும். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கட்டும் அப்பா. ஹல்லேலூயாப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, என்னுடைய கண்கள் திறக்கப்படட்டும். எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா, பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. ஹல்லேலூயாப்பா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற மேன்மை இன்னதென்று நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்பதை உணர்கிற அப்பா இருதயத்தை எங்களுக்கு தாங்க. எங்கள் கண்களை திறந்து அருளுங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே. எலிஷாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை நீர் திறந்தபோது அக்கினிமயமான ரதங்கள், அக்கினிமயமான குதிரைகளை காணும்படி அப்பா நீங்க கிருபை கொடுத்தீங்களேப்பா. ஹல்லேலூயாப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட கண்களை தாங்கப்பா. இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் பார்த்து சோர்ந்து போகாதபடி ஓரிமா கபரபா சந்தரபா ஹல்லேலூயாப்பா உன்னதத்தை நோக்குகிற கண்களா எங்களுடைய கண்கள் மாறட்டும் அப்பா. எங்களுடைய கண்களை மாற்றுங்க, எங்களுடைய கண்களை மாற்றுங்க. ரீமா கரா தீனா சந்தரபு ஹல்லேலூயா. பாமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. உங்க கண்கள் ஆண்டவரை பார்க்கட்டும். இப்போது ஆண்டவரை பார்க்கட்டும், பரலோகத்தை பார்க்கட்டும், பரலோக தரிசனங்களை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே கண்களில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. சத்துரு வைத்திருக்கிற கட்டுகள் அப்பா ஹல்லேலூயா அப்பா அந்த மீன் செதில் போல விழுந்தது அதே போல எங்கள் கண்களில் விழட்டும் அப்பா. எல்லா ஹல்லேலூயா அப்பா பிசாசின் காரியங்கள் விழுந்து போகட்டும். எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்க. ஹல்லேலூயா அப்பா. எங்களுக்கு நன்மைகள் ஏராளமாய் வைத்திருக்கிறீங்கப்பா, நன்மைகள் ஏராளமாய் வைத்திருக்கிறீங்க, ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் வைத்திருக்கிறீங்கப்பா. ஹல்லேலூயா. நல்ல ஒரு பரம பிதா எங்களுக்கு இருக்கிறீங்கப்பா. அதை உணர்கிறப்பா இருதயத்தை தாங்க. ஹல்லேலூயா. பாமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் மட்டிந்து போகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, மாம்சத்தில் நான் பார்க்க கூடாது, மாம்சத்தில் நான் செயல்படக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை எனக்கு தாங்க, பரலோக ராஜ்யத்தை பார்க்கிற கண்களை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. பாமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. ஓ மகா மேன்மையான காரியங்களை ஆண்டவர் நமக்காய் வைத்திருக்கிறார். அவற்றை பார்க்கிற கண்களை ஆண்டவர் தரட்டும். ஹல்லேலூயா. பாமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பாமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, ஜீவநதியே எந்த பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே ஆமென் எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலமாக மாறட்டுமே, பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாக மாறட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே ஒரு மகவரப ஹல்லேலூயா பாய்ந்து செல்லட்டுமே, ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய். கேளுங்க, ஆண்டவருக்கு ஆவிக்குரிய காரியங்கள் ஏராளமா இருக்கிறது. என்னை அபிஷேகம் செய்திடுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே ஓரி மகபரப சந்தரப ஹல்லேலூயா பாய்ந்து செல்லட்டுமே,
ஜீவநதியே எங்கள் கண்கள் திறக்கப்படத்தக்கதாய் ஜீவநதி எங்களுக்குள்ள புறப்பட்டு ஓடட்டும் அப்பா. ஹல்லேலூயா. எல்லா பலவீன பகுதிகளும் பலனாக மாறட்டும். ஓரிமா கபரபா கனிகொடா மரங்கள் எல்லாம் ஹல்லேலூயா கனிகள் கொடுக்கட்டும் அப்பா. கனிகொடா மரங்கள் எல்லாம் என்னில் கனிகள் கொடுக்கட்டுமே. கனிகொடா மரங்கள் ஆமென். கனியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆவியின் கனிகளை கொடுக்கிறவளாய் மாறணும். ஹல்லேலூயா ஆமென். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து ஆமென் அப்பா. ஜீவநதி ஓரி பாலா கராதினா சந்தரவா பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் ஆமென் ஆமென் கட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஆமென். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி எனக்குள்ள புறப்பட்டு ஓடும் போது என்னுடைய கண்கள் பிரகாசமாய் மாறிவிடும் அப்பா. ஹல்லேலூயா. ஓரிமா கபரபா சந்தரபா ஹல்லேலூயா. ஆவின் கனிகளை நான் கொடுக்கணும். உலக பிரகாரமான ஸ்பாவங்கள் எல்லாம் மாறணும். ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கிற கண்கள் எனக்கு வேண்டும். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை பார்க்கிற கண்கள் எனக்கு வேண்டும் அப்பா. ஓரிமா கபரபா சந்தரா கபரபா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. உலகத்தின் காரியங்களை பார்த்து பார்த்து ஹல்லேலூயா சோர்ந்து போனாயே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா நீ உன்னதத்தை நோக்குவாயானால் உன்னுடைய கண்கள் பரலோகத்தை பார்க்குமானால் ஹல்லேலூயா ஓரிமா கபரபலபா சந்தரபா அந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அது ஒன்றும் இல்லாமல் போய்விடும். ஆண்டவருடைய அற்புதங்கள் அதிசயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. ரிமா கபரபா சந்தரபா ஓரமா கபரபலபா ஷபலபரபா ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள கொஞ்ச நேரம் கழிகுந்து மகிழு. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய தரிசனத்தை பார்ப்பாயாக. ஆண்டவருடைய கண்கள் உனக்கு கொடுக்கப்படட்டும். அவர் பார்க்கிறது போல. ஹல்லேலூயா. ஓரிமா கபரபா சந்தரா கபரபலபா ஹல்லேலூயா. Thank you Lord. அப்பா உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. ஓரிமா கபரபலபா சந்தரபா ஹல்லேலூயா. சாத்தான் அப்பா எங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருந்த எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. ஓ thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனேப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா குருட்டாட்டங்களும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓரிமா கபரபலபா சந்தரபா ஹல்லேலூயா. அவர் மகிமையான காரியங்களை உனக்காக வைத்திருக்கிறாரே. ஓரிமா கரபா ஏன் குந்தி குந்தி நடந்து கொண்டிருக்கிறாய்? ஹல்லேலூயா. ஓரிமா சந்தரா கபரபா ஹல்லேலூயா. நீ குந்தி குந்தி நடப்பதற்காக அல்ல. அவர் உனக்காக வைத்த அந்த நன்மைகளை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அவர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. ரிகபரா தீனா சந்தரபா ஒரு தைரியம் உனக்குள்ள வருகிறது. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை உனக்குள்ள இறங்குகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓரிமா கபரபா சந்தரபா ஹல்லேலூயா. அவருடைய தைரியம் உனக்குள்ள வருது. எல்லா பயத்தின் ஆவிகளும் வெளியேறுகிறது. ரிமா கபரபா நீ ராஜாதி ராஜாவின் பிள்ளை. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் ஒருவர் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ரிமா கபரபா ஓரிமா சந்தரா கபரபலபா ஷபலபரபா. ஓ ஹல்லேலூயா. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓரிமா கரா தீரா சந்தரபா கபாத உன்னை கண்கள் பார்க்கட்டும். ஓரிமா கரா தீரா கபரபலபா ஷபலபரபா. ஹல்லேலூயா. விடுதலை பெற்றுக்கொள் விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் ஹல்லேலூயா சோர்வின் அடித்தட்டத்தில் சில நேரங்களில் போய் விடுகிறாயே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உன்னை அந்த சோர்வின் அடித்தளத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ சாதாரணமானவள் அல்ல. ஹல்லேலூயா. ஓரிமா லகரா தீனா சந்தரபா அதை பார்க்கிற கண்கள் உனக்கு வரட்டும். அதை காண்கிற கண்கள் உனக்கு வரட்டும். உனக்குள்ள அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு. ஓரிமா கபரபலபா ஷபலபா. ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உன்னுடைய குடும்பத்தில் அநேக குழப்பங்கள், உன்னுடைய குடும்பத்தில் அநேக போராட்டங்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்? ஓரிமா கரா சந்தரா கபரபா ஆண்டவர்னு பார்த்து தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அவரிடத்துல சேனைகள் இருக்கு.
இருக்கிறது. உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய், உனக்காக காரியங்களை நடப்பிக்கும்படியாய் அவரிடத்துல வழிகள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பார்க்கட்டும் உன்னுடைய கண்கள். அதற்கு நேராக உன்னுடைய கண்களை திருப்பு. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழப்பத்தை நேராக உன்னுடைய கண்களை திருப்பாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்துக்கு நேராக உன்னுடைய கண்களை திருப்பாதே. ரீமா கரா தீனா சந்தரபோ ஓரா கபரபலப ஷபலபரபா. ஹல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவர். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ ரீமா கபரபா. அவர் எதையும் செய்ய முடியும். உன்னுடைய பார்வை குறுகின பார்வையா இருக்கிறதே, அந்த குறுகின பார்வையை எடுத்து போடு. ஓரி கபரபா சந்தரா கபரபா. ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய பார்வை மிகவும் குறுகினதா இருக்கிற இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட தான் பேசி கொண்டிருக்கிறார். ஓரி கமானா தீரா கபரபா. குறுகின பார்வையை விட்டுவிட்டு ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை பார்க்கிற கண்களை கேள். ஹல்லேலூயா. ஓரி கமானா சந்தரா. ஹல்லேலூயா. அவரால் எதையும் உருவாக்க முடியும், எதையும் செய்ய முடியும். அவரால் எதையும் செய்ய முடியும். ஓரி மகபரபா சந்தர. ஹல்லேலூயா. பாமக்கு நன்றி தகப்பனே. ஓரி கபரா சந்தர பகலில் குழப்பங்கள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்கள், போராட்டங்கள், பல குழப்பத்தின் நடுவில் நீ ஒரு தனியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குச்சியை போல ஹல்லேலூயா இருக்கிறாயே. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ரீ பாலா கபரபா. எந்த குழப்பமானாலும் அதெல்லாம் மாற்றினால முடியும். எனக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. ரிமா சந்தரபா. ஹல்லேலூயா. உன்னுடைய கண்கள் என்னை பார்க்கட்டும், என்னுடைய வல்லமையை பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அப்பா ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. உன்னுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். ஹல்லேலூயா. பயப்படாதே. உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே. சந்தோஷமாயிரு. ஓ நீ தைரியமாயிரு. ஹல்லேலூயா. பயத்தை எடுத்து போடு. ஹல்லேலூயா. ஓ ரிமா கபரபா சந்தரா கபரபலபரபா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. ஓரிமா கரபா சந்தரபா. எவ்வளவு பெரிய மதிலாக இருந்தாலும் அதை தாண்ட உன்னால முடியும். ஆண்டவர் கூட இந்த நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓரி கபரா தீனா சந்தரபா கபரபா. ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி. அப்பா அம்மாக்கு நன்றி. கூடாதது ஒன்றுமில்லப்பா. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லப்பா. ஓ Thank you Jesus. அப்பா ஹல்லேலூயா. அப்பா எங்களுடைய கண்களை நீர் திறந்ததற்காக உமக்கு நன்றி. பிரகாசமுள்ள மனக்கண்களை ஒவ்வொருவருக்கும் நீர் இன்னைக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. சாதாரணமாக அப்பா இவர்களை நீ தெரிந்தெடுக்கவில்லைப்பா. இவர்களுக்குள்ள நீரப்பா வரங்களை கொடுத்து அப்பா ஆவின் கனிகளை கொடுத்து இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சாதாரணமாக இருக்கிற உன்னை நீ பார். உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. உனக்கு பக்கத்திலே ஒரு துறவு இருப்பதை நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா. உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. இதோடு முடிந்தது என்று நினைத்தாயோ? ஓரிமா கரா சந்தர. ஹல்லேலூயா. உன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் அங்கு வைத்திருப்பார். அங்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆண்டவர் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ரீபாலா கரா தீனா சந்தரபு. அவரால் எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அப்பா அம்மாக்கு நன்றி தகப்பனே. அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா. எங்களை உயிர்ப்பித்து விட்டதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய மனக்கண்களை நீ திறந்து விட்டதற்காக உமக்கு நன்றி. பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. அந்த கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நீங்க தங்கியிருங்க. நம்முடைய சமாதான சந்தோஷம் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆசீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.